ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு இவரு பெரிய லாடு. எல்லா டீமுமே ஆல்மோஸ்ட் ரெண்டு ரெண்டு மேட்ச் விளையாடிட்டாங்க. இந்த சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எந்தெந்த டீம்லாம் வந்து பிளே ஆஃப்ஸ் போகும் அப்படின்னு ஒரு கணிப்பு வச்சிருந்திருப்போம். இப்பயும் அதே கணிப்போட ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா, இல்ல உங்க கணிப்பை ஏதாவது மாத்திக்கிறீங்களா அப்படின்னு நானும் கிஷோர் ப்ரோவும் பேச போறோம். எனக்கு ஒரு சில மாற்றங்கள் இருக்கு. ஏன்னா நான் வந்து எப்படியும் சிஎஸ்கே அவங்களோட பேட்டிங்கை வச்சு மேலே வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். டிசி அவங்களோட காம்பினேஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு டைம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். இப்போ பார்த்தா டிசி வேற யாருமே இன்னும் டேவிட் மில்லர் ஃபயர் பண்ணல, ட்ரிஸ்டன் ஸ்டெப்ஸ் பெருசா ஃபயர் பண்ணல, சப்போர்ட் ரோல் தான் பண்ணிருக்காரு. சமீர் ரிஸ்வியே துண்டா 2 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துட்டாரு. டிசி பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. மிச்சல் ஸ்டார்க் வராமலே முகேஷ் குமாரா இருக்கட்டும், நட்ராஜனா இருக்கட்டும், பவுலர்ஸ் எல்லாருமே நல்லா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில டீம்ல சில சேஞ்சஸ் வந்திருக்கு. அது எப்படி இருக்க போதும் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சிஎஸ்கேல இருந்தே ஆரம்பிச்சலாம் நினைக்கிறேன். சொல்லுங்க ப்ரோ, சிஎஸ்கேக்கு என்ன ப்ராப்ளமா தெரியுது? நீங்க அவங்க பிளே ஆஃப்ஸ்க்கு போவாங்கன்னு ஃபர்ஸ்ட் கணிச்சிருந்தீங்களா, இல்ல ஸ்டார்டிங்ல இருந்தே இந்த பவுலிங் இஷ்யூ இருக்குன்றனால கணிக்காம தான் இருந்தீங்களா? இந்த நான் சொன்ன டீம் வந்து எம்ஐ, ஆர்சிபி, பஞ்சாப், டிசி தான் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன். சூப்பர். ம். நான் சிஎஸ்கே ஆப்ஷன்லயே வைக்கல. ஸோ இவங்க ஓகே. 4 பேர் தான். மேபி ஓகே. 5வது டீமா வேற யாராச்சும் வரணும்னா இப்போதைக்கு வேணா எனக்கு ராஜஸ்தான் நல்லா இருக்க மாதிரி தெரியுது. ம். ஸோ ஓகே. ராஜஸ்தான் வேணா சீன்ல இருக்கலாம். நான் எம்ஐ, ஆர்சிபி, பஞ்சாப், ராஜஸ்தான், சிஎஸ்கே அப்படின்னு சொல்லியிருந்தேன். 5 டீமா சொல்லியிருந்தேன். அதுல ம். வந்து இப்ப டிசி வந்து ஸ்குவாட் நல்லா இருக்கு, பட் சர்ப்ரைஸ் பண்ணுவாங்களா பார்க்கணும். அதாவது போன தடவை காம்பினேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணலன்னு சொல்லியிருந்தேன். இப்ப டிசி நல்லா ஸ்ட்ராங்கா தான் தெரியுது. சரி, நம்ம ஸ்ட்ரெயிட்டாவே சிஎஸ்கேக்கு வந்துடலாம். சிஎஸ்கேவோட பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்கு அண்ட் பவர் பிளே பவுலிங் ஸ்ட்ராங்கா இருக்கு. டெத் பவுலிங் தான் பெரிய பிரச்சனையா இருக்கு அப்படின்னு பேசப்பட்டது. ஃபர்ஸ்ட் மேட்ச் பேட்டிங்லயே ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்தது. 127 அடிச்சாங்க. லாஸ்ட் 2 மேட்ச் பவுலிங் வந்து சுத்தமா ஒர்க் அவுட் ஆகலன்றது தெரியுது. அண்ட் சஞ்சு ருத்துவோட காம்போ வந்து இன்னும் ஃபயர் பண்ணவே இல்லை. அண்ட் இந்த பவுலிங்கை எப்படி மேக்கப் பண்ண முடியுன்ற மாதிரியும் ஸ்குவாடில் பெருசா பிளேயர்ஸ் இருக்க மாதிரி தெரியல. மேபி டெவால் பிரீஸ் வந்துட்டா பேட்டிங் ஃபயர் பவர் இன்னும் கொஞ்சம் நல்லா ஆயிடும். பட் ஸ்டில் பவுலிங் ஒரு கன்சர்னா தான் இருக்கு. இவங்க வந்து அகில் ஹுசேனை உள்ள கொண்டு வந்தா சில சேஞ்சஸ் ஏற்பட வாய்ப்பு இருக்கா, இல்ல ராமகிருஷ்ணா கோஸ் ஆர் குர்ஜப்னீத் யாரையாவது உள்ள கொண்டு வரலாமா? அப்படி கொண்டு வரதா இருந்தா கார்த்திக் சர்மா பிரசாந்த் வீர் யார் மேலேயாவது கை வைக்கணும். அண்ட் ஸ்டில் ஊர்வில் பட்டேல் வெளியே இருக்காரு. ஸோ என்ன சேஞ்சஸ் பண்ணா சிஎஸ்கேக்கு இன்னும் ஸ்ட்ராங் ஆக வாய்ப்பு இருக்கு? சிஎஸ்கே வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்து ஆர்சிபி எப்படி ஒரு டீமா இருக்குமோ அந்த மாதிரி இப்போ சிஎஸ்கே இருக்கு. ம். பேட்டிங் ரொம்ப ஹெவியா இருக்கும், பவுலர்ஸ் நேம்ஸ் இருக்கும், பட் ஆனா அவங்க எதுவும் பெருசா ஸ்டெப் அப் பண்ணி பர்ஃபார்ம் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருக்கும். ஆர்சிபியுமே ம். ஒரு நாலு நாலு பேட்டர், ஃபினிஷர் யாரும் இருக்க மாட்டாங்க ஆர்சிபில பெருசா. ம். ஸோ சிஎஸ்கேவுமே இப்போ அந்த மாதிரி சுச்சுவேஷன். ஆனா இப்போ சிஎஸ்கேல என்ன மாதிரி நடக்குதுன்னா, டாப் ஆர்டர் ஆடாம மிடில் ஆர்டரும் லோவரும் ஓரளவுக்கு ஆடி கான்ட்ரிபியூட் பண்றாங்க. கரெக்ட். டெவால் பிரவிஸ் உள்ள வந்துட்டாரு அப்படின்னு சொன்னா சிஎஸ்கேவோட பேட்டிங் இன்னும் ஸ்ட்ராங் ஆயிடும். ம். மேபி இன்னும் ஒரு 15-20 ரன் எக்ஸ்ட்ரா அடிக்கலாம். வந்துட்டா யாரை எடுப்பாங்க? கார்த்திக் சர்மாவை டிரா பண்ணுவாங்களா? வேற ஆப்ஷன் இல்லைல்ல. அப்படி பார்த்தா இப்பவே ஆல்ரெடி வந்து இப்ப பட்ஜெட்டை நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னா, கார்த்திக் சர்மா, ஊர்வில் பட்டேல், ஜேமி ஓவர்டன் கூட வச்சுக்குவோம். ஏன்னா ஒரு மேட்ச் வந்து அவரோட ஆடாம இருந்தாங்க. ஸோ இந்த 3 பேர்ல பார்த்தா கார்த்திக் சர்மா லாஸ்ட் ப்ரிஃபரன்ஸ்ல தான் வந்திருப்பாரு. அண்ட் ஈவன் பிரசாந்த் வீர் ஆர் அகில் ஹுசேன் ஒரு மேட்ச் பண்ணி பார்த்தா கூட அகில் ஹுசேன் தான் வந்து முன்னாடி வந்திருக்கணும். பட் இந்த பட்ஜெட் இஷ்யூனால தான் வந்து இப்ப அதாவது இந்த இவ்வளவு பட்ஜெட்டுக்கு எடுத்துட்டோம், இவங்களை டிராப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் கார்த்திக் சர்மா அண்ட் பிரசாந்த் வீர் ஆடுற மாதிரி இருக்கு. கார்த்திக் சர்மா இன்னும் பேட்டிங்ல ஃபயர் பண்ணல. பிரசாந்த் வீர் போன மேட்ச் ஸ்பின்னர்ஸ் நல்லா ஆடினாரு. நிறைய பேரு பிரசாந்த் வீர் நல்லா ஆடிட்டாருன்னு சொல்றாங்க. எனக்கு அதுல ஒரு மாற்று கருத்து இருக்கு. ஃபர்ஸ்ட் 6 பாலுக்கு 10 ரன் இருந்தாரு ஸ்பின்னர்ஸை ஃபேஸ் பண்ணிட்டு. அடுத்து பேஸ் பவுலர்ஸா வந்து பவுலிங் போட்டாங்க. 18 பாலுக்கு 18, அதாவது அடுத்த 12 பாலுக்கு அவர் வந்து 8 ரன்னோ அதை அடிச்சாரு. திருப்பி வந்து ஸ்பின்னர் போடும்போது அட்டாக் பண்ணாரு. பினிஷ் பண்றப்ப 27 பாலுக்கு 42 இருந்தாரு. திருப்பி ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வந்து ஃபர்ஸ்ட் பால் போடும்போதே அவுட் ஆயிட்டாரு. ஸோ அந்த வந்து 2 ஃபேஸா பிரிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். அவரால் ஸ்பின்னர்ஸை ஓரளவுக்கு அட்டாக் பண்ண முடியுது, நல்லா ஹேண்டில் பண்ண முடியுது. ஒரு ஃபாஸ்ட் பவுலர்ஸை குவாலிட்டியான ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ற மாதிரி தெரிஞ்சது இனிஷியல் மேட்ச்லயுமே பார்த்தோம். அண்ட் அவருக்கு பவுலிங்கே கொடுக்கல அப்படின்னு இருக்கப்ப கார்த்திக் சர்மா, பிரசாந்த் வீர் இந்த ஹோல் சீசன் ஆட போறாங்கன்னு நம்ம எடுத்துக்கணுமா, இல்ல டவால் பிரிவிஸோ இல்ல அகில் ஹுசனையோ உள்ள கொண்டு வரதுக்கு இவங்க 2 பேர்ல யாராவது ஒரு நாள் டிராப் பண்ணுவாங்கன்னு தோணுதா? கம்பல்சரி பிரவிஸை உள்ள கொண்டு வரணும் அப்படின்னா இது 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தரை வந்து வெளியே எடுத்தாகணும். இதுல ம். 3 இன்னிங்ஸ் வந்து கார்த்திக் சர்மா பர்ஃபார்ம் பண்ணல. ம். ஒரு இன்னிங்ஸ்ல வந்துட்டு பிரசாந்த் வீர் பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ம். ஸோ அந்த கான்ஃபிடன்ஸ்ல அவங்க பிரசாந்த் வீரை பேக் பண்ணுவாங்க. மேபி அவர் 1 or 2 ஓவர்ஸ் கொடுக்கறதுக்கான சான்சஸ் இருக்கு. இது வரைக்கும் யூஸ் பண்ணல. மேபி அந்த ஆப்ஷன் இருக்கு. அவர் கொடுப்பாரு, நீங்க அவருக்கு கொடுக்கணுமே, அதான் பிரச்சனை. அதுதான் அது அது கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்னு தெரியாது. பட் ஆனா அந்த அந்த கெப்பாசிட்டி இருக்கு.
ஸோ கார்த்திக் சர்மா தான் வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு டைரக்டா வெளியே போறது. ரெண்டாவது இவங்க மேட் என்ட்ரியை வந்துட்டு நியூ பாலுக்கு மேட் என்ட்ரி கலீல் அகமதை வச்சு ஏன் அகில் ஹுசன் பக்கமே போல அப்படின்னு சொன்னா, மேட் என்ட்ரி ஒரு நியூ பால் பவுலர், கலீல் அகமது ஒரு நியூ பால் பவுலர், இவங்க ரெண்டு பேருக்குமே செட் ஆகும் அப்படின்னு ட்ரஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்ப மேட் என்ட்ரிக்கு சுத்தமா ஒர்க் ஆகல அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. திருப்பி இவங்க ஒருவேளை முகேஷ் சௌத்ரி பக்கம் போவாங்களோ, அந்த மாதிரி ஏதாச்சும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. மேபி முகேஷ் சௌத்ரி என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஆப்ஷன் தான். ஒரு சீசன் சென்னைக்கு சிஎஸ்கேக்கு நல்லா பண்ணாரு. லாஸ்ட் சீசன்ல ஒரே ஒரு மேட்ச் கொடுத்தாங்க, அடி வாங்கின உடனே அடுத்த மேட்ச் எடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் சான்ஸே கொடுக்கல. முகேஷ் சௌத்ரி ஒரு நல்ல ஆப்ஷன். ஆனா இப்போ அகில் ஹுசேன் வந்து வந்தா ஓரளவுக்கு இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா இந்த ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர்ஸுமே விக்கெட் எடுக்கல. கலீல் கொஞ்சம் அன்லக்கி ஆக்சுவலா, அவருக்கு எல்லா மேட்சுமே சூப்பரா போட்டிருக்காரு. ஒண்ணு கேட்ச் மிஸ் ஆயிருச்சு, இல்லைன்னா வந்து ரொம்ப அன்லக்கி பேட்ஸ்மேன் ஒழுங்காவே ஆடாமலே எஜ் பட்டு ரன்ஸ் போச்சு, இல்ல அந்த மாதிரி எல்லாம் நடந்தது. கலீல் சூப்பரா பவுலிங் போடுறாரு நியூ பால் ஃபேஸ்ல. மேட் ஹென்றி வந்து விக்கெட் எடுக்கிற மாதிரி அறிகுறியே தெரியலன்றது உண்மை. சோ வந்து அப்படி சொல்றீங்க, அகில் ஹுசேன் இன் பிளேஸ் ஆஃப் மேட் ஹென்றி, டவால் பிரவிஸ் இன் பிளேஸ் ஆஃப் கார்த்திக் சர்மா, இந்த டீம் ஸ்ட்ராங் ஆயிடும். பட் ஸ்டில் டெத் பவுலிங்ல டெத் பவுலிங் இந்த டீம் கிடையாது. அன்சுல் கம்போஸ் தான். அன்சுல் கம்போஸ் ஓரளவுக்கு டீசெண்டா தான் பண்ணாரு. மேபி அந்த நோ பால் இல்லாம இருந்திருந்தா அவ்வளவு அடி போறதுக்கான வாய்ப்புமே கொஞ்சம் கம்மியா இருந்திருக்கும், சொல்ல முடியாது. சோ அன்சுல் கம்போஸ் ஓரளவுக்கு நல்லா, ஆமா அவர் நல்லா தான் ஓரளவுக்கு போடுறாரு. சோ அவங்க பேக் பண்ணலாம், 2 ஓவர் அன்சுல் கம்போஸ் டெத் பவுலரா யூஸ் பண்ணிக்கலாம். கலீல் அகமதையும் ட்ரை பண்ணி பார்க்கணும். இந்த இதுல வந்து கலீல் அகமது தான் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்டு பவுலர். ஐபிஎல்ல நல்ல இல்ல இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கப்போ அந்த மாதிரி ஒரு பவுலர் தான் வந்து ஸ்டெப் அப் பண்ண. ஏன்னா இங்க பவுலிங் லீட் பண்றதுக்கு ஆளே கிடையாது. நான் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லி லீட் பண்ணி நான் நிறுத்துறேன் அப்படின்ற மாதிரி ஒரு பவுலரே கிடையாது. நூர் அகமது அந்த மாதிரி இருந்தாரு, இப்ப நூர் அகமதும் கிடையாது. அவரும் வந்து ஒரு 100க்கு மேலதான் ஸ்பீடே போடுறாரு. அந்த பிச்சில் போயிட்டு 100க்கு மேல ஃபாஸ்டா போட்டா அதே ஃபாஸ்ட்ல அடிக்கதான் செய்வாங்க. நூர் அகமது அந்த பேஸே மாத்தவே இல்லை. பாலுக்கு பால் வந்து பேஸ் ஏறிதே தவிர இறங்கவே இல்லை. ஏன் அந்த மாதிரி அவர் அந்த மைண்ட் செட் குள்ள போனாருன்னே தெரியல. சோ எல்லா இடமே பிரச்சனை. அதனால வெறும் டெத் ஓவர்ஸ் மட்டும் பார்த்தாலாம் வேலைக்கு ஆகுது. மேபி அந்த பவுலருக்கு எங்க எங்க கரெக்டா செட் ஆகுது அப்படின்றத பார்த்து அங்க சான்ஸ் கொடுக்கலாம். அகில் ஹுசேன் உள்ள எம்எஸ் தோனி இல்லாமலே ஆடிடுவாங்களா, இல்ல ஒரு ஃபேர்வெல் மேட்ச் அப்படி இருக்குமா? ஏன்னா இப்ப டவால் பிரீவ்ஸ் உள்ள வரதுக்கே இவ்வளவு சேஞ்சஸ் ஏற்படுத்த வேண்டியதா இருக்கு. கொஞ்சம் எமோஷன்ஸ் அசைடா பார்த்தா எங்க ஃபிட் இன் பண்ண முடியும்? ஸ்டில் வந்து ஒரு சான்ஸ் இருக்கு பிளே ஆஃப்க்கு அப்படின்னு இருக்கிற டைம்ல தோனியால ஸ்ட்ரைட்டாவே உள்ள வர முடியுமா? இல்ல தோனியும் உள்ள வராருன்னா யார டிராப் பண்ணுவாங்க? மேபி தோனி இம்பாக்ட் பிளேயரா உள்ள வரலாம். அவ்வளோ அந்த அளவுக்கு இந்த டீமுக்குள்ள யாரு வேணா எடுத்துட்டு யார வேணா போடலான்ற சிச்சுவேஷன்ல தான் இருக்கு. சஞ்சு அண்ட் ருத்து டிராப் பண்ண மாட்டாங்க. சஞ்சு அண்ட் ருத்து தான் ஃபியூச்சர். அவங்க கண்டிப்பா நல்லா ஆடிடுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. ஆடவும் செஞ்சிருவாங்கன்னு வச்சுப்போம் ஓபனர்ஸ். ஆயுஷ் மாத்திரை சூப்பரா ஆடிட்டாரு ஒரு இன்னிங்ஸ். சர்ஃபராஸ் தான் வந்து லுக்ஸ் லைக் எப்படி சொல்ல நம்பர் 4 இருக்கிறது சர்ஃபராஸ் தான். ஓகேவா? ஜேமி ஓவர்டனும் நல்லா விளையாடி இருக்காரு. பிரசாந்த் வீரு ஒரு மேட்ச் ப்ராமிஸ் காட்டியிருக்காரு, பண்ண முடியாது. டவால் பிரீவ்ஸ் உள்ள வந்துட்டாருன்னா நீங்க கார்த்திக் சர்மாவை எடுத்துருவீங்கன்றீங்க. ஆல்ரெடி வெயிட்டிங்ல இருக்க ஊர்வில் பட்டேலையே எப்படி உள்ள கொண்டு வர்றதுன்னு தெரியல. ஓகேவா? அப்ப எங்க வந்து தோனி வருவாரு, வந்தாருன்னா எங்க ஃபிட் இன் பண்ணுவாங்கன்றது தெரியல. இப்போ சர்ஃபராஸ் அகமதை எடுக்க முடியாது. சர்ஃபராஸ் கான எடுக்க முடியாது. ருத்ராஜ் கெய்க்வாதும் சஞ்சு சாம்சனே எடுக்க முடியாது. ஆயுஷ் மாத்திரம் எடுக்க முடியாது. நம்பர் 4 வரைக்கும் சர்ஃபராஸ் கான ஓரளவுக்கு டீசென்டா தெரியுது. ஒரே ஃப்ளோ தான், 3 மேட்ச்லயுமே அதே ஃப்ளோல தான் ஆடுற மாதிரி இருக்கு. சோ அந்த பிளேயரை டிஸ்டர்பே நம்ம பண்ண முடியாது. நம்பர் 5ல பிரவிஸ் வந்துட்டா நம்பர் 6 தூபே போய் ஆகணும். சோ அப்ப கார்த்திக் சர்மா எடுக்க முடியாது, பிரசாந்த் வீரன் எடுக்க முடியாது. இப்ப நீங்க மணி பார்க்க முடியாது. சோ இந்த நெக்ஸ்ட் 11 கேம்ஸ் என்ன இம்பாக்ட் பண்ணி ஜெயிக்க முடியும் அப்படின்றத பார்த்தா, இன்கேஸ் தோனி வந்தா உங்களுக்கு அந்த குஷன் எக்ஸ்ட்ரா கிடைக்குது, தோனி பர்ஃபார்ம் பண்ணி வின் பண்ண வைக்க முடியும்னா டைரக்டா நீங்க இவங்க 2 பேரையும் பெஞ்ச் பண்ணி உள்ள கொண்டு வரலாம். நான் அந்த இடத்துல இருந்தா நான் அதுதான் யோசிப்பேன். நான் இவ்வளவு காசு கொடுக்குறேன் அப்படின்னு நான் யோசிக்க மாட்டேன். அப்படியா இருந்திருந்தா இவங்க வந்து ஊர்வில் பட்டேலே ஆடி இருந்திருக்கலாமே. அது முன்னாடி அவங்க அதான் சொன்னேன், ஃபர்ஸ்டே அந்த டெசிஷன் எடுத்திருந்திருக்கணும். நான் இந்த 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தர் 11 ஆடுவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனா இவங்க 2 பேரையும் உள்ள கொண்டு வந்து 11 ஆட வச்சாங்க. அதுல யாருமே கிளிக்கும் ஆகல. இதுல பாருங்க, ரொம்ப கம்மி காசுக்கு விளையாடுற சர்ஃபராஸ் சூப்பரா விளையாடுறாரு. ஆல்ரெடி கம்மி காசுக்கு தான் விளையாடிக்கிட்டு இருந்த ஊர்வில் பட்டேல் அவருடைய ஃபார்ம் கரெக்டா காமிச்சாரு. 3ல 2 மேட்ச் அடிச்சிருந்தாரு. இப்ப அந்த ப்ராப்ளமே இல்லையே. அந்த 2 ஸ்லாட்டை இவங்கள வச்சே ஃபில் பண்ணிருக்கலாம். அண்ட் பிரீவிஸ் அண்ட் தோனி இருந்திருந்தாங்கன்னா 4 பேட்டர்ஸ் சேர்ந்திருப்பாங்க ஆஃப்டர் நம்பர் 4க்கு அப்புறம் ஆடுறதுக்கு. இப்ப என்ன யோசிச்சுட்டு ஆக்ஷன்ல வந்து கார்த்திக் சர்மாக்கு இவ்வளவு கோடிக்கு போனாங்க. பிரசாந்த் வீர அஸ் அ பேட்டரா மட்டும் ஆட போறதா இருந்தா இவ்வளவு கோடிக்கு போனதுன்றதுதான் அந்த டீம் பேலன்ஸை முடிச்சு விட்டதுக்கான மேட்டரா? என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க எல்லாம் வந்து ஒரு மெயின் பிளேயருக்கு அவங்க இன்ஜுரி ஆனா உள்ள ஆடுறதுக்கான பேக்கப் பிளேயர்ஸ்.
அப்படிதான் நான் இன்கேஸ் வந்து சர்ஃபராஸ் கான் வந்து ஆடவே இல்லைனாலும் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருந்திருக்கும், யாராச்சும் ஒருத்தர் மெயின்ல இன்ஜுரி ஆயிட்டாங்கன்னா அவங்களுக்கு பதிலா நான் என்ன ஆயுஷ் மாத்திரே உருவில் பட்டேல் வச்சுட்டு அதுக்கப்புறம் சர்ஃபராஸ் கான் வந்து அவங்க 2 பேரால பண்ண முடியல சர்ஃபராஸ் கான். அந்த மாதிரி தான் வந்து கார்த்திக் சர்மாவும் பிளான் பண்ணிருக்கணும். மேபி தோனி வந்துட்டு ஃபுல் சீசன் ஆட முடியாது, அந்த இன்ஜுரி கன்சர்ன் இருக்கிறதுனால இந்த பிரசாந்த் வீர் கார்த்திக் சர்மால ஒரு ஆள் அந்த மாதிரி பேக்கப்பா தான் இவங்க எல்லாம் ப்ரிஃபர் பண்ணிருக்கணுமே தவிர இவங்க எல்லாம் மெயின் லெவல்ல இறக்கி விட்டு அவங்க பர்ஃபார்ம் பண்ணல அப்படின்னு சொல்றதுல எந்த விதமான நியாயமும் கிடையாது. எல்லாருமே புது பிளேயர்ஸ் தான் இவங்க எல்லாருமே. இவங்க இதுல ஒரு 2-3 பேர் ஐபிஎலுக்கு புதுசு தான். கரெக்ட். ஏன்னா இந்த பிளேயர்ஸ் மேலேயே அது ஒரு ப்ரெஷர் ஆயிடுச்சு. பிளேயர்ஸ் ரெடியா இருக்காதப்ப வந்து ஸ்ட்ரைட்டாவே இந்த டீம் வந்து காப்பாத்தி கொடுங்கன்னு கேக்குற மாதிரி இருக்கு. சோ இது மோர் அண்ட் ஆக்ஷன் ஃபெயிலியர் தான் இல்ல, அந்த பிளேயர்ஸோட ஃபால்ட்டை தாண்டி ஆக்ஷன் ஆப்ஷன் வந்து 2025லயே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. 2026ல கண்டினியூ ஆகுது. நான் என்ன சொல்ல, அடுத்த வருஷமும் கஷ்டம், இதே டீம் வச்சு தான் ஆடி ஆகணும் நெக்ஸ்ட் 2027க்கும். அடுத்த வருஷமும் கஷ்டம். திருப்பி மெகா ஆக்ஷன் வந்தாலும் உங்களால 4 பேரை தான் ரீட்டைன் பண்ண முடியும். அப்படியே திருப்பி அங்க ஒரு டிரான்சிஷன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போய்கிட்டு இருக்கோம். சரி, ஓகே. இவங்க எல்லாரையும் விட்டுருவாங்க, விட்டுதானே ஆகணும். 4 பேர் தான் எடுக்கணும். அட்லீஸ்ட் இவங்க அந்த நேத்தன் எல்லிஸுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரையாவது கரெக்டா எடுத்திருந்தா கொஞ்சமாவது ஏதாவது தப்பிச்சு இருந்திருக்கலாம். அந்த பார்ட்மேனோ இல்ல யாரோ ஒரு அவைலபிளா இருக்கிற ஒரு ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர் ஹூ கேன் பவுல் டீசென்ட்லி இந்த டெத்ன்ற மாதிரி எடுத்திருந்தா கூட அது தப்பிச்சு இருந்திருக்கலாம். ஆனா அதையும் பண்ணல. இப்ப நேத்தன் எல்லிஸுக்கு கரெக்டா ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்து அந்த ஒரு பிளேயர் வந்து ஸ்டெப் அப் பண்ணி மேட்ச் வின் பண்ண வைக்க முடியும்னு சொல்ல முடியாது. பட் ஆனா டீசென்ட்டா யாராச்சும் ஒருத்தர் டெத் ஓவர் போட முடியுமான ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, அது வேலிட். அந்த இடத்த வந்து ஃபில் பண்ணணும் ஒரு ஆளு. இல்ல, ஒரு ஆப்ஷன் இருக்கும்போது அதையே வந்து அவங்க யூஸ் பண்ணாம அடுத்த மாசம் அவைலபிளா இருக்க போற பிளேயர் எடுத்தாங்கன்றது வந்து அகைன் திருப்பி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கல் ஃபெயிலியர்ஸா பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே. ஸோ சிஎஸ்கே எப்படி பண்ண போறாங்க? ஒருவேளை டெவால் பிரிவிஸ் உள்ள வந்துட்டாரு அப்படின்னா எல்லாரும் சொல்ற மாதிரி பேட்டிங் பயங்கர ஸ்ட்ராங் ஆயிரும். ஸோ பேட் ஃபர்ஸ்ட் பண்ணி 220 230ன்னு வச்சு ஒருவேளை கலில் அண்ட் யாரு அகில் ஹுசேன் இவங்க எல்லாம் வந்து நியூ பால்ல விக்கெட்ஸ் எடுத்து ப்ரெஷர் பண்ணி மேட்சஸ் ஜெயிக்க முடியுதான்னு பார்க்கணும். அது மட்டும் தான் ஒரே வழின்னு தெரியுது. அண்ட் ருத்ராஜ் ஹஸ் டு ஸ்டெப் அப் அஸ் அ பேட்டர் அண்ட் கேப்டன். கொஞ்சம் எடுக்கிற டீமை ட்ரஸ்ட் பண்ணி பண்ணணும். அண்ட் சேஸ்ல ஒழுங்கா விளையாடணும். சஞ்சு சாம்சனும் ஒழுங்கா விளையாடணும். ஸோ இதெல்லாம் நடந்தது அப்படின்னா மேபி சிஎஸ்கே டீசென்ட்டா ஒரு 4-5 மேட்சஸ் ஜெயிச்சு கொஞ்சம் உள்ள போறதுக்கான சான்ஸ் இருக்கும். அந்த 4-5 மேட்சை முன்னாடியே ஜெயிச்சிட்டாங்கன்னா கண்டென்ஷன்ல இருப்பாங்க. இல்ல அதை ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு ரொம்ப மேட்சஸ் ஆகுது அப்படின்னா டெஃபினெட்லி பாட்டம் ஆஃப் த டேபிள் தான் முடிக்க போறாங்கன்ற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கு. ஸோ எம்ஐ வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா தெரிஞ்சாங்க. வில் ஜாக்ஸ் இன்னும் வரல, அது ஒரு பெரிய ப்ராப்ளமா தெரியுது. அண்ட் ஹர்திக் பாண்டியா வந்து போன மேட்ச் ஆடலைன்னொன்னே அப்படியே குழப்பி விட்ட மாதிரி ஒரு, ஏன்னா ஹர்திக் பாண்டியான்றவர் நியூ பால் போடுவாரு, ஒரு பேட்டரு, ஒரு எக்ஸ்ட்ரா குஷன் கீழே கிடைக்குது. ஹர்திக் பாண்டியாவை ரீப்ளேஸ் பண்றதுக்கு ஒரு இந்தியன் பிளேயர் அங்க எக்ஸாக்ட்லி கிடையாதுன்றனால ட்ரெண்ட் போல்ட்டுக்கு பதிலாக ஷர்துல் தாக்கூரை ட்ரெண்ட் போல்ட்டுக்கு பதிலாக கார்பின் போஷை எடுத்துட்டு வந்து நியூ பால் போடுறதுக்கு தீபக் சகர் எடுத்துட்டு வந்து என்னென்னமோ பண்ணி கொஞ்சம் பிளேயிங் லெவன்ல கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ண மாதிரி ட்வீக் பண்ண மாதிரி தெரிஞ்சுது. அண்ட் மயங்க் மார்க்கண்டே எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு அந்த அவருடைய ஓவர்ஸை போடுறது இல்லைன்றது வந்து ஓகே. இன்னும் அங்க ஒரு ஸ்பின்னர் கேள்விக்குறியா தான் இருக்கு. எல்லா வருஷமே அது ஒரு கேள்விக்குறியாவே இருந்தது குருணால் பாண்டியா போனதுக்கு அப்புறமா. மிச்சல் சாண்டர் வந்துட்டாருனாலும் இந்த பியூஷ் சாவ்லா ஆடிட்டு இருந்தாரு, வேற யாரோ தான் ஆடிட்டு இருந்தாங்க அந்த ஸ்பின் பவுலிங் ஆப்ஷனுக்கு. இந்த தடவையுமே அது மயங்க் மார்க்கண்டே வந்து ஒழுங்கா போட்டாதான் உண்டு. மேபி வில் ஜாக்ஸ் வந்துட்டா அந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ எம்ஐ எப்படி தெரியுது? பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. இப்பயும் ஸ்குவாட் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு. வில் ஜாக்ஸும் ஹர்திக் பாண்டியாவும் வந்துட்டாருன்னா இந்த ப்ராப்ளம்லாம் மாறிடுமா? நீங்க எதுக்கு சம்மந்தமே எல்லாமே இன்னைக்கு எம்ஐ ஜெர்சி போட்டு சும்மா போட வேண்டியதான். சும்மா போட்டு பாப்போம். தெரியுது ப்ரோ. அப்படியா? ஏதோ நீங்க வர காசு எனக்கு ஷேர் கொடுக்கறதால இதெல்லாம் கிடைக்குது. காசு வந்தா கொடுத்துறேன். சரி, ஓகே. அதுக்கெல்லாம் இல்லையா, சும்மா சொல்றேன். ஆக்சுவலி மும்பை வந்துட்டு எப்பவுமே நான் ஒரு பிளேயர் நம்பிதான் மும்பையே பாக்குறேன். கடந்த சில வருடங்களாக அது ஜஸ்பிரித் பும்ராவை சுத்தி விளையாடுறவங்க தான் இப்போ மும்பை என்ன பொறுத்த வரைக்கும் பும்ராவை சுத்தி விளையாடுறது தான். ஆனா பேட்டிங் ஃபெயிலியர் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. இந்த 160 அடிப்பாங்க அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. திலக் வர்மா அவுட் ஆனதா இருக்கட்டும், ஒரு நல்ல ஸ்டார்ட் கிடைக்கல. திலக் வர்மா அவுட் ஆனதுனால அது ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. பெருசா அவங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஸ்டார்ட் கிடைக்கல. அதுக்காக எல்லாம் மும்பையை வந்து ரைட் ஆஃப் பண்ணிட முடியாது. மும்பை இஸ் ஆல்வேஸ் மும்பை. அவங்க எப்படியா கம்பேக் கொடுத்துருவாங்க. ரொம்ப அந்த ஹர்திக் பாண்டியாவோட ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்னால அவ்வளவு ரொம்ப எல்லாம் போயிருக்கவே தேவையில்லையும். போல்ட்டை வச்சு ஆடி இருந்திருக்கலாம். நமந்தீரை முன்னாடி ப்ரமோட் பண்ணி ஆட வச்சுட்டு அந்த ஸ்லாட் வரைக்கும் வருதான்றதை பார்த்துருக்கணும். அந்த ட்ரஸ்ட்ல போயிருந்தா நிறைய சேஞ்சஸ் பண்ண தேவையில்ல. அதே மாதிரி கிரெடிட்ஸ் டு டெல்லி பவுலிங். ஆமா, எனக்கு தெரிஞ்சு இந்த எடிஷன்ல டெல்லி எல்எஸ்ஜியோட பவுலிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அதுவும் இந்தியன் பவுலர்ஸ் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்காங்க.
எம்ஐக்கு ம். வில் ஜாக்ஸ் அண்ட் ஹர்திக் பாண்டியா ஃபிட்டா இருக்காங்க அப்படின்னா என்ன பெஸ்ட் பிளேயிங் லெவனா இருக்கும்? சாண்ட்னர் வெளியே உட்கார வைக்கணும் அப்படியா? எனக்கு ஏன் தெரிஞ்சு. கார்பின் பாஷ ஆமா. வெளியே உட்கார போல்ட் வந்துருவாரோ? சரி, ம். நம்ம இது பண்ணுவோம். ரோஹித், ரெக்கில்டன் ஓப்பனிங். நம்பர் 3, நம்பர் 4 திலக் வர்மா, சூரியகுமார் யாதவ். நம்பர் 5 ஹர்திக் பாண்டியா. ஹர்திக் பாண்டியா. நம்பர் 6 வில் ஜாக்ஸ். ஆ, வில் ஜாக்ஸ் உள்ள வந்துட்டா. ஆ, நம்பர் 7 நமந்தீர் ஆடுவாங்க. ஆ. அப்ப ரூதர் ஃபோர்டு வெளியே போயிடாரு. ரூதர் ஃபோர்டுக்கு பதிலா தான் வில் ஜாக்ஸ் உள்ள வராரு. ஆமா. ஏன்னா இவங்க அப்ப ரூதர் போட்டோ பெருசா யூஸ் பண்ணல. ரூதர் பண்ணல. போட்டோ ஏதோ. இப்போ மிச்சல் சாண்டனர் ஆடணும். ஏன்னா இந்த பெஸ்ட் 11னா மிச்சல் சாண்டனர் கண்டிப்பா ஆடணும். ஏன்னா அவர் பேட்டிங் ம். டெப்த்தும் கொடுக்குறாரு. பவுலிங்ல பவர் பிளேலயும் பவுலிங் போடுறாரு. மிடில் ஓவர்ஸ்லயும் பவுலிங் போடுறாரு. சூப்பரான ஃபீல்டரும் கூட. ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டியும் இருக்குன்றனால எனக்கு தெரிஞ்சு மிச்சல் சாண்டனரை நானா இருந்தா கண்டிப்பா ஆடிடுவேன்ப்பா. ஏன்னா சிஎஸ்கேல இருந்தப்ப ஏன்டா அப்படி ஒரு பிளேயர் ஆட வைக்க மாட்டீங்கன்ட்டு எம்ஐக்கு வந்து அவர் ஆட வைக்கலன்னா அது ரொம்ப 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 இது. அவர் எந்த தப்புமே பண்ணல இப்போ வரைக்கும். மும்பை வந்து ஒரு 3 வருஷமா பொல்லாடுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் தேடிட்டே இருக்காங்க. ம், அந்த பொல்லாட ரீப்ளேஸ் பண்ற ஒரு பிளேயர் வந்து அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ம். சோ அது வந்து டிம் டேவிட் ஆரம்பிச்சு வில் ஜாக்ஸ்க்கு போய் இப்ப ரூதர் ஃபோர்ட்ல வந்து நிக்குது. சோ அவங்க ரூதர் ஃபோர்டை வந்து எந்த மாதிரி கன்சிடர் பண்றாங்கன்றத பொறுத்து மேபி அவங்க நினைச்சா ரூதர் ஃபோர்டையும் ஆடலாம். ஓகே. இல்ல அந்த பினிஷர் ரோலுக்கு பாக்குறாங்க. இப்ப இவங்க 2 பேரும் ஃபிட்டா வந்துட்டாங்க அப்படின்னா மிச்சல் சாண்டர் மேல கை வைக்க மாட்டாங்க. ரூதர் ஃபோர்ட் மேல தான் கை வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பொலாரோட ரிப்ளேஸ்மெண்டா மேபி ரொமாரியோ ஷெப்பர்ட ட்ரஸ்ட் பண்ணி கண்டினியூ பண்ணியிருந்தா அவர் இப்ப இந்த மாதிரி ஒரு பிளேயரா மாறி இருந்திருப்பாரு. இப்ப டிம் டேவிடும் அப்படி ஒரு பிளேயரா மாறிட்டாரு. சரி, ஓகே, அதை கடந்து வந்துருவோம். கீழே பவுலிங் சொல்லுங்க மிச்சல் சாண்டருக்கு அப்புறம். மிச்சல் சாண்டருக்கு அப்புறம் ஜஸ்பிரீத் பும்ரா, தீபக் சார், ம், ட்ரெண்ட் போல்ட், ம். மயங்க் மார்க்கண்டே ஆடிதான் ஆகணும். ஓகே. இப்ப ஹர்திக் உள்ள வந்துட்டாருன்னா தீபக் சஹர் ஆர் ஷர்துல் தாக்கூர்ன்ற மாதிரி வந்துரும். அப்படி இருந்தா யாரை ப்ரிஃபர் பண்ணுவாங்க? இப்போ இவங்க தீபக் சாரை ஃபுல்லா போகணும் அப்படின்னா போல்ட்டுக்கு வந்து ரோல் கம்மி. ம், தீபக் சாரை பேக் பண்றாங்கன்னா சப்போஸ் உங்க போல்ட்டோட தான் ஆட போறா அப்படின்னா அவங்க ஷர்துல் தாக்கூர் ஆடி ஷர்துல் தாக்கூர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டெத் ஓவர்ஸ்க்கு இருக்கு. தீபக் சாரை விட மிடில்லையும் டெத்லயும் வந்துட்டு ஷர்துல் தாக்கூரால போட முடியும். மத்த 2 பேர் வந்து எப்படியும் பாத்துப்பாங்க. சோ போல்ட் ஆர் தீபக் சஹார் தான் போய் ஆகணும். 2 பேரையும் உள்ள வச்சாருன்னா திருப்பி காம்பினேஷன் கொலாப்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு நான் போல்ட்டையுமே பெஸ்ட் டெத் பவுலர்னு சொல்ல மாட்டேன். he used to leak runs in death overs. கரெக்ட் தான். இப்பயுமே வந்து பும்ரா மட்டும் தான் இங்க டெத் பவுலிங்ல இருக்காரு. அதனாலதான் ஒருவேளை கார்பின் பாஸ் கிளிக் ஆயிட்டாரு அப்படின்னா, ஏன்னா அவர் இன்டர்நேஷனல்ஸ்ல டெத் பவுலிங் நல்லா போட்டிருக்காரு. சோ கார்பின் பாஸ் கிளிக் ஆயிட்டாருன்னா பேட்டிங் டெப்த்தும் கிடைச்சிரும், அந்த டெத் பவுலிங்க்கும் ஆள் கிடைச்சிரும். அப்ப தீபக் சஹர் ஆடலாம் ஷர்துல் தாக்கூரை ப்ரிஃபர் பண்றதை விட. ஆனா தாக்கூர் ஹாவ் மோர் வேரியேஷன்ஸ். தீபக் சஹரோட கம்பேர் பண்ணா வேரியேஷன்ஸ் நிறைய இருக்கு. வான்கடையில போலிங் போட்டு 3 விக்கெட் எடுக்கிறதுலாம் ஈஸி கிடையாது. கரெக்ட் தான். பட் போன சீசனும் ஃபர்ஸ்ட் மேட்ச் நல்லா போட்டாரு. அதுக்கப்புறமா அப்படியே டோஸ் ஆஃப் ஆயிட்டாரு. இந்த தடவையும் அதே மாதிரி பண்ணாம இருக்கணும். அது எங்க எம்ஐ ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு வில் ஜாக்ஸ், ஹர்திக் பாண்டியா, பும்ரா 3 பேருமே ஒரே டீம்ல பிளே பண்றாங்க அப்படின்னா அந்த டீம் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா தெரியுது. அது நடந்தது அப்படின்னா மும்பையோட ஃபார்ச்சூன்ஸ் மாறும். அண்ட் கேப்டன்சியும் ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ண போகுது. போன வருஷமே பார்த்தோம். ஒரு மிஸ்டேக் கூட ரொம்ப காஸ்ட்லி ஆயிரும் வெளியே போறதுக்கு. பட் மும்பை ஸ்குவாட் பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கு. எந்த டீமை வேணா ஆன் டே அடிக்கலான்ற மாதிரி தான் இருக்கு. நடக்குதா அப்படின்றத பார்ப்போம். ஸ்ட்ரைட்டாவே அடுத்து எல்லாரும் ஆர்வமா எதிர்பார்க்குற ஆர்சிபி டீமுக்கு வந்துருவோம். என்ன ஆர்சிபி இப்ப பாக்குறப்ப நிஜமாவே அந்த டீம் டு பீட்ன்னு வாங்கல ஒரு சில டீம்ஸ் எல்லாம் பாக்குறப்ப அந்த மாதிரி இருக்கு. டிகே வந்து போன ஆக்ஷன்லயே சூப்பரா ஆண்டி ஃபிளவரா இருக்கட்டும், டிகேயா இருக்கட்டும், ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் பார்த்தோம், பிளேயிங் லெவன்லாம் பார்த்தோம். போன தடவை தேவ்தத் படிக்கலும் நல்லா ஆடி இருந்தார் நம்பர் 3ல. அவர் இன்ஜுரி ஆயிருக்கும் போது அவருக்கு இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்டா மயங்க் அகர்வால் தான் இருந்தாரு. அது ஒரு சின்ன டவுன் கிரேட் தான். அங்க ஒரு லெஃப்ட் ஹேண்டருக்கு பதிலா ஒரு ரைட் ஹேண்டர் அண்ட் அந்த அளவுக்கு ஃபார்ம்ல இல்லாத ஒரு ரைட் ஹேண்டர் கீழே இருந்தாரு. இப்ப அந்த ஸ்லாட்டையும் வெங்கடேஷ் ஐயரை வச்சு இது பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஜேக்கப் பெத்தலும் அவைலபிளா இருக்காரு. அண்ட் இவங்க வந்து ஹேசல்வுட் இன்ஜுரி ஆயிருக்கும் போது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்ப ஹேசல்வுட் இன்ஜுரி ரீப்ளேஸ்மெண்டா ஹேசல்வுட்டுக்கு பதிலாக ஆட வைக்கலாம்னு எடுத்து ஜேக்கப் டஃபியும் நல்லா பண்றாரு. அப்படின்னு இருக்கப்ப அண்ட் இப்ப பேட்டிங் எப்பாப்பா வரவெல்லாம் அடிக்கிறான்ற மாதிரி போன தடவை ரஜத் பத்திதார் நல்ல ஃபார்ம்ல இல்ல, அதை ஒத்துட்டு தான் ஆகணும். இப்ப பார்த்தா நீ பால போடு, இந்த சிக்ஸர்ஸ் சேலஞ்ச் எல்லாம் வைப்பாங்கல்ல அந்த மாதிரி இருக்கு பாக்க. இந்த சைடு தேவ்தத் படிக்கலு, மேல கோலி சொல்லவே வேணாம். ஃபில் சால்ட்டும் ஒரு எப்படியோ 40 ரன்லாம் அடிச்சிட்டாரு. அவர் ஃபார்முக்கு வந்துட்டாருன்றது இன்னும் டேஞ்சரு. வரிசையா இந்த அடி அடிக்கிறாங்களே. இன்னும் ஜிதேஷ் சர்மாக்கு பேட்டிங்கே வரல. ஒரே ஒரு மேட்ச் ஒரு பால் தான் ஆடினாரு. அதுக்கப்புறமா போன மேட்ச் பேட்டிங்கே வரல. ஆர்சிபி பேட்டிங் வந்து ஹெவின்னு போன வாட்டியே அவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க.
நல்ல பேட்டிங் டெப்த். குருணால் பாண்டியா வரைக்கும் அவங்க பேட்டிங் வச்சிருக்காங்க. ஸோ இப்போ இந்த டிம் டேவிடோட ஃபார்ம், ரஜத் பத்திதரோட ஃபார்ம், ஆக்சுவலி ரஜத் பட்டிதார் தான் வந்து நடுவுல உள்ள வந்து கொஞ்சம் கேம் ஈஸியா மாத்தி விடுற ஒரே பிளேயர் வந்து பட்டிதார் தான். அதேதான். இல்ல 2 மேட்சுமே மத்தவங்க எல்லாம் இனிஷியலா கொஞ்சம் டைம் எடுத்தாங்க. இந்த மேட்ச் கோலி வந்து இனிஷியலா கொஞ்சம் ஸ்லோ ஸ்டார்ட் தான் இருந்தது. ஃபில் சால்ட்டுக்கு ஸ்லோ ஸ்டார்ட் தான் இருந்தது. தேவ்தத் படிக்கலுக்கு ஸ்லோ ஸ்டார்ட் தான் இருந்தது. டிம் டேவிடுக்கும் ஸ்லோ ஸ்டார்ட் தான் இருந்தது. ஆனா அவங்க கடைசியா அடிச்சு மேக்கப் பண்ணிட்டாங்கன்றது வேற விஷயம். ஆனா ரஜத் பத்திதார் ஃப்ரம் பால் 1 அடிச்சாரு. மொமெண்டத்தை விடவே இல்லை, போட்டு பொழந்து எடுத்துட்டாரு. ஸோ ஆர்சிபி போன தடவை இருந்து இந்த தடவை பாக்குறப்ப அப்கிரேடடா தெரியுதுல்ல. இது வரைக்கும் எந்த டீமும் அந்த மாதிரி ஒரு எம்ஐ ஒரு தடவை அப்படி தெரிஞ்சாங்களா பேக் டு பேக் கப்ஸ் ஜெயிச்சப்ப. கேகேஆர் பார்த்தா கப்பு ஜெயிச்சு முடிச்சு அடுத்த டைம் பார்த்தா ஸ்ரேயஸ் ஐயரை விட்டுட்டாங்க, அப்படியே புஷ்ன்னு ஆச்சு. சிஎஸ்கே ஒரு தடவை பேக் டு பேக் கப்ஸ் ஜெயிச்சாங்க, அப்ப அதே மாதிரி இருந்தது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு டைட்டில் ஜெயிச்ச ஒரு டீம் போன தடவையோட ஸ்ட்ராங்கா ஆனதுன்றது பார்த்தா ஆர்சிபியை பாக்குறப்ப அப்படி தெரியுது. போன தடவை அவங்களுக்கு எந்த இடம் வீக்னஸா இருக்கோ இப்ப அதை அவங்க ஸ்ட்ரென்த்தா மாத்திட்டாங்க. சின்னசுவாமி கரெக்ட். ஹோம் கிரவுண்ட் வந்து ஆகிட்டாங்களா? ஆமா, மேபி அந்த மாதிரி தான். நீங்க எவ்வளவு அடிச்சாலும் சேஸ் பண்ணிக்கலாம், இல்ல பெரிய டார்கெட் செட் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு பேட்டிங் அந்த பிளேயர்ஸோட ஃபார்மை டிபெண்ட் பண்ணி சின்னசாமிக்கு அவங்களுக்கு 250 அடிக்கணும் ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆனா, இல்ல 240 to 250 அடிக்கணும். அதை வச்சு இது பண்ணலாம். அவங்களோட பெரிய பிளேஸ் என்னன்னா இந்த 2 மேட்ச்லயுமே புவியோட போலிங் வந்து நல்லா இருந்துச்சு. கரெக்ட். புவி சூப்பரா போட்டாரு. ஒரு பிரைம் புவி மாதிரி தெரியுறாரு எல்லா ஃபேஸஸ். ஹேசல்வுட் இல்ல, சோ இந்த போலிங் அட்டாக் புவி லீட் பண்றாரு. அண்ட் ஜேக்கப் டஃபி நியூ பால்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. கரெக்ட். ரெண்டு மேட்சுமே வந்து அந்த பவர் பிளே பவுலிங் வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போயிருந்தாலும் கிண்டி எடுத்துட்டாரு ஓப்பனிங் பேட்டர்ஸ் ஜேக்கப் டஃபி. ஓப்பனிங் பேட்டர் விக்கெட் எடுத்தாலே ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு நிறைய டீம். அதேதான். ஸோ அவங்களோட போலிங்கும் பேக்கப்பா இருக்க டஃபியும் இந்த அளவுக்கு நல்லா போடுறதுமே உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ். பட் ஆனா போலிங் இன்னும் வீக்கா தான் இருக்கு. அது இந்த 2 பேரை தாண்டி குருணால் பாண்டியா வந்து ஸ்டெப் அப் பண்ணுவாரு, அப்பப்போ ஸ்டெப் அப் பண்ணிடுவாரு. சுயாஷ் சர்மாவும் நல்லா தான் போட்டிருக்காரு. இல்லையே, எனக்கு வீக்கா இருக்க மாதிரி தெரியல. ப்ரொவைடர் இப்ப எல்லாம் இதுக்கு 2 மேட்ச்மே அவங்க ஆடினது சின்னசாமியில. சின்னசாமியில எப்படியும் 200 போகுதுன்னு தெரியும். ஸோ வந்து அவங்க 10 ரன்ஸ் ஆன் ஓவர் பவுலர் போட்டாலும் ஆளுக்கு 2 விக்கெட் எடுத்துடுறாங்கன்னு இருக்கும்போது ஒரு பர்ஃபெக்ட் பவுலிங் லைன் அப் மாதிரி தான் தெரியுது. அண்ட் சின்னசாமியோட கொஞ்சம் பவுலிங்க்கு ஹெல்ப் பண்ற வேற பிச்சர்ஸ்க்கு போனா இந்த பவுலிங் இன்னும் பெட்டர் ஆகும்னு தோணுது எனக்கு. ஏன்னா சுயாஷ் சர்மா சின்னசுவாமியிலே இவ்வளவு சூப்பரா போடுறாரு. இன்னும் கொஞ்சம் பவுண்டரி எல்லாம் பெருசா இருக்கு, கொஞ்சம் ஹெல்ப் இருக்குன்னா நல்லா போடுவாரு. அண்ட் குருணால் பாண்டியா சொல்லவே வேணாம். வேற இப்ப இங்க இந்த குட்டி பவுண்டரிஸ்னாலதான் அவர் ரன்ஸ் லீக் பண்றாருன்னு தோணுது. நல்ல எக்கனாமிக்கலா போட்டுருவாரு. நம்ம அந்த ஃபைனல்ஸ்ல போட்ட ஸ்பெல் எல்லாம் பார்த்தோம். ஸோ எனக்கு பவுலிங் வீக்கா தெரியல. அண்ட் ஹேசல்வுட் வந்துட்டாரு அப்படின்னா ஆர்சிபி பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போறாங்க அப்படின்னா ரொமாரியோ ஷெப்பர்டையும் இம்பாக்ட் லிஸ்ட்ல வச்சுட்டு அவங்க சுயாஷ் சர்மாவை பிளேயிங் லெவன்ல வச்சுட்டு பேட்டிங் தேவைப்பட்டா மட்டுமே ரொமாரியோ ஷெப்பர்டை 11ல ஆடிட்டு வெறும் ஆஸ் அ பியூர் பவுலரா தான் ஆட போறாங்கன்னா ரொமாரியோ ஷெப்பர்டுக்கு பதிலாக ஜேக்கப் டஃபியோ இல்ல ஹேசல்வுட்டோ வந்துட்டு அப்படி ஆடிடலாம். அது இன்னும் பயங்கர ஸ்ட்ராங் ஆயிரும். போத் ஹேசல்வுட் அண்ட் ஜேக்கப் டஃபி வந்து பிளேயிங் லெவன்ல இருப்பாங்க. என்னோட பாயிண்ட்டுமே அதுதான். நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே இதுதான் சொல்லிட்டு இருந்தேன். நம்ம சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியுமே நான் இந்த பாயிண்ட் தான் சொன்னேன். அவங்க வந்து ரொமாரியோ ஷெப்பர்டன் வந்து நம்பர் 7 இல்ல நம்பர் 8 நம்பர் 7 ப்ரிஃபர் பண்றப்போ மேக்ஸிமம் இந்த பேட்டிங் ஆர்டரை வச்சு ரொமாரியோ ஷெப்பர்ட் கோலி 10 ஓவர் ஆட்டார்னா கீழே 6th 7th எல்லாம் சான்ஸ் கிடையாது. கோலி 10 ஓவர் ஆடினா அந்த இது தேவை கிடையாதுன்னு தோணுது. ரொமாரியோ ஷெப்பர்ட் நம்ம அந்த அபிநந்தன் சிங்குக்கு பதிலா அவங்க வந்து மங்கேஷ் யாதவ் ஆடிடலாம். மங்கேஷ் யாதவ் ஆடலாம், இல்லனா எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கு ராஷிக் சலாம் ஆடலாம். இல்ல நான் மங்கேஷ் யாதவ் ப்ரிஃபர் பண்ணுவேன் அப்படின்னா ராஷிக் சலாம் ஓகே ஒரு ஸ்கில்ஃபுல்லான பவுலர் போன தடவை பார்த்தோம். பட் மங்கேஷ் யாதவ் அவர் நியூன்றது ஒரு வகையில பிளஸ். ஏன்னா அபிநந்தன் சிங்கை எப்படி பண்ண போறாருன்னு தெரியாம 1-2 விக்கெட்ஸ் எல்லாம் விழுந்ததை பார்த்தோம். மங்கேஷ் யாதவ் வந்துட்டாரு அப்படின்னா ரொமாரியோ ஷெப்பர்டோட பேட்டிங் வந்து இன்னும் தேவைப்படாது அப்படின்ற மாதிரி தோணுது. சோ அவங்க மோஸ்ட்லி அப்படி போக மாட்டாங்க. ரொமாரியோ ஷெப்பர்ட் ஆடுவாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து ஒரு லக்கியா ஒரு பாக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு பிளேயர் லைன் அப் பெரிய வேல்யூ அடிஷன். ரொமாரியோ ஷெப்பர்ட் வந்து ஒரு ஃபியர் ஃபேக்டர் கொடுக்குறாரு பேட்டிங்ல அண்ட் பவுலிங்லயும் குரூசியலான டைம்ல போட்டுறாருன்றதெல்லாம் நல்ல விஷயம் தான். சோ சொல்றேன், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குன்றது ஆல்ரெடி ஸ்ட்ராங்கா இருக்கு. இன்னும் ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கான ஆப்ஷன்ஸும் அவங்க வச்சிருக்காங்க. அண்ட் ஹேசல்வுட் வராமலே இந்த பவுலிங் லைன் அப் வந்து 2 மேட்ச் ஜெயிச்சு கொடுத்துட்டாங்க. அதுவும் சின்னசுவாமியில அப்படின்றப்ப இன்னும் ஒரு மாதிரி பாசிட்டிவா தான் இருப்பாங்க. அண்ட் எல்லாருமே ரன்ஸ் அடிச்சிட்டாங்க டாப் ஆர்டர்ல இருக்கப்ப யாருக்கும் ப்ரெஷரே கிடையாது. ஸோ ஆர்சிபி ஒரு ஃபேவரட்ஸா இருக்காங்க. இப்போ மற்ற டீம்ஸை பத்திலாம் வந்து நம்ம அடுத்த பார்ட்ல போடுவோம். இந்த வீடியோவுக்கு நீங்க
எப்படி வரவேற்பு கொடுக்குறீங்க, மற்ற டீம்ஸை பத்தியும் உடனே போடணுமா என்னன்றதை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு எம்ஐ, சிஎஸ்கே அண்ட் ஆர்சிபி இந்த 3 டீமை பத்தி இந்த சீசனோட ஸ்டார்ட்ல ஆல்ரெடி இருந்த அபிப்பிராயம் தான் அப்படியே கண்டினியூ ஆகுதுன்னு தோணுதா, இல்ல வேற ஏதாவது மாறி இருக்கா அப்படின்றதையும் கண்டிப்பா சொல்லுங்க. ஸோ நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.